Hello there, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to our channel, Language Quest. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு லெசனாக இருக்க போது ஃபார்மல் சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இன்ஃபார்மல் சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி நம்ம பொதுவாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் சரி இல்லை அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாம் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் இருக்கும்போது அடுத்தவங்க நமக்கு பண்ணுற ஹெல்ப் அப்படிங்கிறது அதாவது அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸையும் கன்சிடர் பண்ணாமல் நமக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. எனக்கு அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க வர ப்ராப்ளம் கூட கன்சிடர் பண்ணாமல் எனக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். இந்த சினாரியோவை அழகான இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது, அந்த இடியம் யூஸ் பண்ணி பேசிட முடியும். ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது ஃபார்மலாகவும் சரி இன்ஃபார்மலாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவே பாருங்கள். அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கூட கன்சிடர் பண்ணாமல் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த இடியம் இருக்கக்கூடிய ஃப்ரேஸை தாராளமாக நம்ம இங்கிலீஷில் பேசிடலாம். அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் தென் ஸ்டக், ஹிஸ் இல்லைனா ஹெர் இல்லைனா தேர் அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணிவிட்டு நெக் அவுட் ஃபார் அதை யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் போடுவோம். இதை போட்டோன்னா அழகாக நம்ம பேசிடலாம். என்னன்னு பாருங்கள், எக்ஸாம்பிளும் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஷீ ஸ்டக் ஹர் நெக் அவுட் ஃபார் மீ. இதோட மீனிங் என்ன? அவள் எனக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்கிறது தான். இந்த இடத்துல ஷீ வந்தனால இங்கே ஹெர் அப்படிங்கிறது போட்டோம். இதுவே ஹீ வந்தது, அவன் எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னா இந்த இடத்துல ஹிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதுவே தே இருந்ததுன்னா இங்கே என்ன போடுவோம்? தேயர். ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, தேயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஹிஸ்னா ஹீ வரணும், ஹெர்னா ஷீ வரணும், தேர்னா தே வரணும் சப்ஜெக்டா. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி அழகாக இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துடலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஆதரவற்று இருந்தபோது அவர் எனக்காக உதவினார். நான் இந்த இடத்துல உதவினார் மட்டும் போட்டேன். பட் இந்த மாதிரியான இடியம் யூஸ் பண்ணி பேசுறது வந்து உதவினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவர் எனக்கு வந்து ரொம்ப துணிந்து உதவினார், அவர் எனக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு உதவினார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மீனிங் தான் தரும். ஓகேவா? ஸோ இதையை மாற்றும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எனக்காக உதவினார், இதை தான் சேஞ்ச் பண்ணுவோம். அது எப்படி மாறும்? அவர் அப்படிங்கிறனால ஹீ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹிஸ் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஹீ ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து ஹீ ஸ்டக், ஹீ வந்தனால என்ன யூஸ் பண்ணணும்? ஹிஸ் யூஸ் பண்ணணும். இது மூணுத்துலேருந்து. ஓகேவா? ஹீ ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஃபார், இப்போ ஆப்ஜெக்ட் இல்லையா, யாருக்காக? எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ என்னன்னு போடுங்க? எனக்காகனா ஃபார் மீ அப்படின்னு போடணும். ஓகேவா? ஹீ ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஃபார் மீ. எப்போ? நான் ஆதரவற்று இருந்தபோது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு ஆதரவே இல்லாத போது, எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாதப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதைய when I had no one to support me அப்படின்னு போடலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. He stuck his neck out for me when I had no one to support me அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் ஆதரவே இல்லாமல் இருந்த போதும் அவர் எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ் இது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. அவள் எனக்காக துணிந்து மேலாளரிடம் பேசி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வைத்தாள். அவள் எனக்காக துணிஞ்சு, அவங்க மேலாளர் அப்படின்னா மேனேஜர். ஓகேவா? மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு ஒரு சான்ஸு, இன்னொரு சான்ஸ் வந்து வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் அப்போ தான் நம்ம என்ன இடியம் யூஸ் பண்ணணும்? ஸ்டக் someone's neck out for அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை யூஸ் பண்ணி இது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் எது சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவள் எனக்காக துணிந்து, அப்போது இந்த இடத்துல யார் வேலையை செய்கிறா? அவள் அப்படிங்கிறதா. அவள் எனக்காக துணிந்து மேலாளரிடம் பேசுறது, அதுதான் அந்த இடத்துல ஒரு செயலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேசுறது அப்படிங்கிறதா செயலாக இருக்குது. ஸோ அதை செய்கிறவங்க அவள் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஷீன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஷீ அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஷீ ஸ்டக், எனக்காக துணிந்து அப்படி மேலாளரிடம் பேசினாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால ஷீ ஸ்டக். ஷீ வந்ததுன்னா என்ன போடணும்? ஹெர் அப்படிங்கிறது போடணும். ஓகேவா? ஷீ ஸ்டக் ஹர் நெக் அவுட் ஃபார், யாருக்காக? எனக்காக. அப்போ ஃபார் மீ. ஓகே, என்ன பண்ணாங்க? பேசி எனக்கு இன்னொரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தா. அது என்னன்னு போடலாம்? அண்ட் convinced the manager to give me another chance. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. She stuck her neck out for me and convinced the manager to give me another chance அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அது அவனது நல்ல பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தினாலும் அவன் எனக்காக துணிந்து உதவினான். பண்ண உதவி என்னது? அவனோட பேரையே கெடுத்தாலும் அவன் எனக்கு எப்படி தான் உதவினா? துணிஞ்சு உதவினா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? எல்லா சென்டென்சஸ்லையும் எப்படி தான் இருக்குது? ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இடியம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போது இதில் எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். யார் இந்த சென்டென்ஸில் ஒரு வேலையை செய்கிறது, உதவுறது யார்? அவன் தான். ஸோ அவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரும். ஹீ, இதில் இதுதான் ஃபஸ்ட்டு மாற்றுவோம். ஓகேவா? ஹீ ஸ்டக், ஹீ வந்தனால ஹிஸ். ஹீ ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஃபார், யாருக்காக? எனக்காக. ஃபார் மீ. ஓகேவா? ஹீ ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அவனது நல்ல பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தினாலும் அப்படின்னு சொல்லிடும். அப்போ இங்கே என்ன போடுவோம்? ஈவன் தோ it affected his own, நல்ல பெயர் அப்படிங்கும்போது குட் நேம், ஹிஸ் ஓன் குட் நேம் அப்படின்னு சொல்கிறத விட ரெப்யூட்டேஷன் சொல்கிறது தான் ஆப்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க முன்னாடியே ஒரு நல்ல பெயர் சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது அப்படின்னு வைங்களேன், அது ஸ்பாயில் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது affected his own reputation அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். reputation. Just read the sentence now. He stuck his neck out for me even though it affected his own reputation. அவரோட பேர் கெட்டே போயிருந்தாலும், அவரோட பேருக்கு அவரோட நல்ல பேர் ஸ்பாயிலாக இருந்தாலும் அவர் எனக்கு துணிஞ்சு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவளுக்கு பண உதவி செய்ய அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அவளுக்கு பண உதவி செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு உதவுனாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் இந்த சென்ஸ் சிரமப்பட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் தரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய வேலை ஹெல்ப் பண்ணுறது, சிரமப்பட்டு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டாக வரும். ஓகேவா? தே எப்படி இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணணும்? ஃபார்முலா பாருங்க. தே ஸ்டக், தே என்ன யூஸ் பண்ணுவோம்? தேர்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தே ஸ்டக் தேர் நெக் அவுட், யாருக்காக? அவளுக்கு. அப்போ அவளுக்காக பண்ணியிருக்காங்க. அவுட் ஃபார் ஹர். They stuck their neck out for her to help her financially. Okay, read பண்ணுங்க. They stuck their neck out for her to help her financially அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Just look at the next sentence.
என் கார் தொலைந்த போது அவர் எனக்கு மிகவும் சிரமப்பட்டு உதவினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்க்கணும். அவர் தான் இந்த இடத்துல உதவி இருக்கார். ஸோ அவர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஹீ ஸ்டக், எனக்கு மிகவும் சிரமப்பட்டு உதவினார் அப்படி சொல்லும்போது ஹீ ஸ்டக் ஹிஸ் நெக் அவுட் ஃபார், யாருக்கு? எனக்கு. ஃபார் மீ. எப்போ? என் கார் தொலைந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ when I lost my car, when I lost my car அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ரீட் பண்ணுங்க. He stuck his neck out for me when I lost my car அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் செய்த தவறுக்கு அவள் பொறுப்பேற்று துணிந்து உதவி செய்தாள். நான் செஞ்ச தப்புக்கு அவள் என்ன பண்ணா? பொறுப்பேற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை மாற்றும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள் தான். ஏன்னா அவள் தான் என்ன பண்ணுறா? துணிந்து உதவுறா, உதவி செய்கிறா. அப்போ அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். என்ன போடுவோம்? ஷீன்னு போடுவோமா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்க, ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஷீ ஸ்டக். ஷீ என்ன போடுவோம்? ஷீ ஸ்டக் ஹர் நெக் அவுட் ஃபார், யாருக்காக? எனக்காக. அப்படிங்கும்போது ஃபார் மீ. செய்த தவறுக்கு அவள் பொறுப்பேற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படி இங்கே எழுதுவோம்னா, ஸ்டக் ஃபார் மீ பை டேக்கிங், பொறுப்பேற்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, by taking responsibility, எதுக்காக? நான் செய்த தவறுக்காக. for my mistake. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. she stuck her neck out for me by taking responsibility for my mistake அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அவளுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக பேசி அவர்கள் துணிந்து உதவினார்கள். அவளுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இது ஒரு பெரிய விஷயம்தான், பெரிய ஹெல்ப் தான் இல்லையா? ஸோ இதை மாற்றும் போது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எகெயின் அவங்க தான் உதவுகிறாங்க. இந்த இடத்துல யார் ஒரு வேலையை செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க. ஸோ அவங்க இஸ் அ சப்ஜெக்ட் ஹியர். ஓகேவா? அவங்க அப்படின்னா இங்கே என்ன போடுவோம்? தே ஸ்டக். தே என்ன போடணும்? தே ஸ்டக் தேயர் அப்படின்னு போடணும். தே ஸ்டக் தேயர் நெக் அவுட் ஃபார், யாருக்கு? அவளுக்கு. ஃபார் ஹர். பை, அநீதிக்கு எதிராக பேசி இல்லையா? ஸோ இதை பை ஸ்பீக்கிங் அப் அகெயின்ஸ்ட், எதிராக அப்படிங்கும்போது அகெயின்ஸ்ட், அநீதி அப்படின்னா இன்ஜஸ்டிஸ். ஓகே, ரீட் பண்ணுங்க. They stuck their neck out for her by speaking up against injustice அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்ததையும் பாருங்க. அவன் மேல் குற்றம் வரும் என தெரிந்தும் அவன் எனக்காக உதவினான். இப்போ அவன் பண்ண போகிற ஹெல்ப்புக்கு, இப்போது அவன் எனக்கு பண்ண போகிற ஹெல்ப்புனால அவன் மேலேயே குற்றம் வரும், அவன் மேலேயே திரும்பும் அப்படின்னு தெரிஞ்சும் அவன் எனக்காக என்ன பண்ணான்? ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? அவன் எனக்காக உதவினான். ஸோ அவன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வருது. அவன் அப்படிங்கும்போது he stuck his neck out for me. He stuck his neck out for me. எப்போ? அவன் மேலே குற்றம் வரும்னு தெரிஞ்சும் இல்லையா? knowing he could get blamed for it. Okay, knowing he could get, அவன் மேலே குற்றம் வரும்னு தெரிஞ்சும் அப்படிங்கிறதுக்கு தான் he could get blamed for it. knowing he could get blamed for it அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். முழுசாக ரீட் பண்ணுங்க. he stuck his neck out for me knowing he could get
blamed for it அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகணும் அப்படின்னா சில சென்டென்சஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும், ரொம்ப புரியாத மாதிரி தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் அது அப்படியே கிராமர் ரூல்ஸ் படி தான் லேர்ன் பண்ணணுன்றது கிடையாது. சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். மைண்டில் அப்படியே பதிய வச்சுட்டு அதை மெமரி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கிராமர் கற்றுக்கிட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசணுன்றது கிடையாது. சில விஷயங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டிரெக்டாக பேசும்போது யூஸ் பண்ணி பேசினீங்கனாலே உங்கள் இங்கிலீஷ் என்ன ஆகும், பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரேஸ் பர்டிகுலராக இந்த இடியம், இந்த ஸ்டக் சம்ஒன்ஸ் நெக் அவுட் ஃபார் சம்ஒன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பேசும்போது யூஸ் பண்ணி பேசுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் எனக்காக துணிந்து உதவினார்கள். அடுத்து, நான் வேலை இழக்க போகும்போது அவர் எனக்காக துணிந்து உதவினார். இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் காமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். நீங்கள் எப்பவுமே பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சென்டென்சஸையே நீங்கள் காமெண்ட் பண்ணுறீங்க. அதையும் தவிர இந்த 2 சென்டென்சஸையும் செப்பரேட்டாக போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோம்ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாக காமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.